வாரந்தோறும் நடைபெறக்கூடிய மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய பயன் நிகழ்ச்சி நாம் எல்லாம் இங்கே வந்து கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் கொடுத்த வாழ்வு என்பது இந்த அடிப்படையில் அது முக்கியத்துவம் வாய்ந்தது. அதுபோன்று அவனுக்கு வெளியாக இருக்கின்ற இந்த மரணம் என்பதும் அல்லாஹ்வினால் நிச்சயிக்கப்பட்டதாக இருக்கின்றது. ஒவ்வொரு பொழுதும் நமக்கு நம்முடைய வாழ்க்கையுடைய நிகழ்வுகளும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திரு வார்த்தைகளும் நமக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கின்றது. உதாரணமாக காபியர்களுடைய சதிகளை குறித்து அல்லாஹ் வசனத்திலே பேசுவார். காபியர்கள் எந்த அளவிற்கு சூழ்ச்சி செய்கின்றார்கள் என்பதை குறித்து அல்லாஹ் பேசும்போது காபியர்களை அல்லாஹ் சூழ்ந்து இருக்கின்றான் அல்லாஹ் சொல்லுவான் சூரத்துல் பக்ரா. இன்னும் சில மக்கள் பேசிக்கொள்ள அறிந்த செய்தி, உஹது போரில் புறமுதுகு காட்டி ஓடிந்த சில பலவீனர்கள், அந்த பலவீனர்கள் போரில் கலந்து கொண்டு உயிரை மாய்த்தார்கள், உயிரை கொடுத்தார்கள். அவர்களை பார்த்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? இவர்கள் எங்களோடு இல்லத்தில் அமர்ந்திருந்தால் இவர்களுக்கு இந்த உயிரிழப்பு வந்திருக்காது. தேவையில்லாமல் போரில் கலந்து கொண்டு போர் செய்ததின் காரணமாக இவர்கள் உயிர் நீத்து விட்டார்கள் என்று என்ன செய்தார்கள்? ஒரு தரம் தாழ்ந்து பேசினார்கள் என்று அல்லாஹ் வசனத்திலே சொல்கின்றார். சொன்ன பிறகு அந்த வார்த்தையை நான் கவனிக்கவோ அல்லது அங்குள்ள மக்கள் கவனித்தார்களோ இல்லையோ அல்லாஹ் கவனிப்பான். அல்லாஹ் என்ன பதில் சொன்னா, அதாவது நீங்க உண்மையாளர்களாக இருந்தால் மரணத்தை தடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எங்க வருதுன்னு தெரியுது, போர்ல வருதுன்னு தெரியுது, எங்க போனா வராது தெரியும், எங்க போனா வருங்கிறது தெரியும், எந்த இடத்திலே உங்களுக்கு இருக்கின்றது என்பது அறிந்து வைத்திருக்கின்றது. அதனாலதான் பேசுறீங்க. போரில் கலந்து கொண்டால் உயிரிழந்து விடுவோம் என்று அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள். நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் நீங்கள் அந்த மரணத்தை உங்களை விட்டு தடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் இப்படி ஒரு காட்டமான பதிலை சொல்றான். அப்போ அல்லாஹ் அவன் உணர்ந்து வைத்திருக்கின்றார் மனிதனுக்கு உயிரை எப்போ கொடுப்பது எப்போ எடுக்கணும். ஆனா இவர்கள் முடிவு செய்து விட்டார்கள். எப்படி? இங்கே சென்றால் மரணம் வரும், இங்கே சென்றால் மரணம் வராது என்று விளங்கிக் கொண்டார்கள் என்பதற்காக அல்லாஹ் இந்த பதிலை சொன்னாங்க. மரணம் என்பது எப்படிப்பட்ட நிச்சயிக்கப்பட்டதாக இருக்கின்றது, அப்படி உரித்தானதாக நமக்கும் மரணம் வரும். நமக்கும் சில நபர்கள் தொழுகை நடத்த இருக்கின்றார்கள், நம்மை கூட்டி செல்ல இருக்கின்றார்கள், நாமும் நமக்கு நிரந்தரமாக ஒரு இடம் இருக்கின்றது என்று அனைவரும் விளங்கி இருந்தாலும், மரணம் நமக்கு வரும் என்று விளங்கி இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா? அதற்காக நமக்கு உண்டான தயாரிப்புகளை செய்ய வேண்டும். 3 விஷயங்களை சொல்லலாம். ஒரு மனுஷனுக்கு மரணம் வந்திருக்கால் இந்த 3 விஷயங்களில் கவனம் செலுத்திவிட்டால் மரணம் பற்றி கவனப்பட தேவையில்லை, மரணம் பற்றி அச்சம் தேவையில்லை. முதல் விஷயம் அடியார்களுடைய கடமைகள். அடியார்களுக்கு நாம் செய்ய வேண்டிய அந்த கடமைகளை சரியாக செய்ய வேண்டும். அது என்ன கடமைகள்? அல்லாஹ் சொல்கின்றான், எல்லா மக்களுக்கும் கடன்கள் இருக்குதான் செய்யும். குறைந்தபட்சம் ஒரு 10% இருக்கும். யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டியது இருந்தால், கொடுக்க வேண்டும் என்று வாக்குறுதி அளித்திருந்தால் அவர்கள் அந்த கடனை இல்லத்தை ஷஹீதுகளுக்கு அனைத்து பாவங்கள் மன்னிக்கப்படும் கடனை தவிர. அப்போ கடன் என்பது முக்கியமான ஒரு விஷயம். யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டியிருந்தால் அதை மவுத்து வருவதற்கு முன்னதாக நிறைவேற்றிவிட வேண்டும். இல்லை என்று சொன்னால் முடியாத நிலையில் தனக்கு ஒரு பொறுப்பாளரை அமைக்கப்பட வேண்டும். எப்படி? கடனை பார்த்துங்க, மகன் அழைச்சு சொல்லணும், உங்க பிள்ளைகள் அழைச்சு சொல்லணும், எனக்கு எப்ப மவுத்து வருது தெரியாதுப்பா, வயசாயிட்டே வருது, எப்படியாவது கடனை போட்டு எடுக்கப்பா, நாளைக்கு இது என்னுடைய மறுமைக்கு ஒரு மிகப்பெரிய தடைகளாக, சொர்க்கத்திற்கு தடைகளாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக சில வசதியை செய்ய வேண்டும். இது ஒரு விஷயம். 2வது என்ன? அல்லாஹ்வுக்கும் நமக்கும் உண்டான சில உரிமைகள். தொழாமல் இருக்கிறது, நோன்பு வைக்காமல் இருப்பது, ஹலால் ஹராம் வரம்புகளை பேணுவது, அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையை மீறுவது, இது போன்ற அல்லாஹ்வுக்கு நாம் செய்கின்ற சில பாவங்கள் இருக்குது அல்லவா? அல்லாஹ்வுக்கு செய்கின்ற சில கடமைகளை குறை வந்திருப்பாங்கல்ல, இந்த விஷயங்களை சரி செய்ய வேண்டும். அதில் ஏதாவது குறை
வைத்திருந்தால், அதில் ஏதாவது சில மாற்றங்கள் செய்திருந்தால், அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நடந்திருந்தால் தௌபா செய்யும். அல்லாஹ் சுப்ஹானஹு மிகவும் விரும்புகின்ற ஒரு அமல் என்ன தெரியுமா? தௌபா தான். தௌபா செய்து அந்த பாவத்திற்கு பிராயச்சித்தம் தேட வேண்டும். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம் என்ன தெரியுமா? சில நம்முடைய குடும்பத்திற்கு மத்தியிலே மரணம் குறித்த நினைவூட்டல் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நான் மரணிச்சா நீ எப்படி செய்வ, நீ மரணித்திருக்க நம்முடைய குழந்தையோட நிலைமை என்ன என்று நீங்க என்னதான் பேசணும். சீரியல் நடக்கிற விஷயம் எல்லாம் வீட்டுல பேசிட்டு இருக்கோம். நாளைக்கு அடுத்த எபிசோட் என்ன நடக்குங்கிறத பத்தி கவலை வருகின்றது குடும்பத்திற்கு. அப்போ எதை பத்தி பேச வேண்டும்? எனக்கும் மரணம் இருக்கின்றது, உங்களுக்கும் மரணம் இருக்கின்றது. அந்த மரணம் நிச்சயிக்கப்பட்டதாக இருக்கின்ற போது ஒருவேளை நான் மரணித்து விட்டால் நீ பொறுப்பை சரியான முறையில் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய பொறுப்பையும் குடும்பத்து பொறுப்பையும் சரியான முறையில் செய்ய வேண்டும் என்ற மனைவிக்கு கணவரும், கணவனுக்கு மனைவியும் இருவரும் செய்தவர்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், இபாதத்தான முறையில் அல்லாஹ் காட்டி தந்த அந்த இக்லாஸான முறையில் எப்படி நம் வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதை இந்த மரணம் குறித்த நிகழ்வுகளை நாம் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். எந்த விஷயத்துல? குடும்ப காரியங்கள் இதெல்லாம் சரி செஞ்சிடும். சரி செய்து விட்டு அப்போ நீங்க கேட்டு பாருங்க மரண ஷஹாதத்தை. அல்லாஹ் சொல்றாங்க இல்ல, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவர் எனக்கு ஷஹாதத் வேண்டும், யா அல்லாஹ் இந்த சுபதாக்களுடைய அந்த அந்தஸ்துகளை எனக்கு கொடு, நான் ஷஹீதாக மரணிக்க வேண்டும் என்ற உள்ளுணர்வு விஷயத்தில் அல்லாஹ் சொல்றாங்க. எப்படி? உள்ளவார்ந்து கேட்க வேண்டும். உண்மையாக கேட்டால் அவர் படுக்கையில் அமர்ந்தாலும் கூட அந்த அந்தஸ்தை அல்லாஹ் வழங்குவார். சிந்திச்சு பாருங்க. உலமாக இதெல்லாம் சரி செய்து உலமாக கேட்பதன் மூலமாக நாம் தொடர்ந்து நாம் அல்லாஹ்வுடைய சிந்தனையில் நம் மரணத்தை எதிர்பார்த்து அந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்தால் அல்லாஹ்வின் மீது உள்ள விருப்பம், அல்லாஹ்வின் மீது உள்ள அந்த ஆசை, உலக பற்று இன்மை, மறுமையை மட்டுமே இறக்காம வாழக்கூடிய அந்த சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் தொற்றிக்கொண்டே இருக்கும். ஹராம் இப்னு மில்ஹான் ரலியல்லாஹு அவர்கள் நம்ம வரலாற்றில் படிச்சிருப்போம். ஒரு இளைஞராக இருந்தார்கள். எப்படி இருந்தார்கள்? ஹாஃபிர்களாக மார்க்கத்தை அதிகமாக கற்ற, திருமறை வசனத்தை அதிகமாக ஒரு வரலாற்று கேள்விப்பட்டிருக்கும். ஒரு 70க்கு சொச்சம் சில சகாபாக்கள் இளைஞர், அனைவரும் இளைஞர்கள், திருமணமாகாதவர்கள். 70 இளைஞர்களை ரசூலுல்லாஹ் சில மனிதர்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் அனுப்பி வைக்கின்றார்கள். எப்படி? மார்க்கத்தை எடுத்து சொல்றதுக்காக போகின்ற அடிப்படையில் சென்றார்கள். கொஞ்ச நேரத்தில் எங்களுக்கு மரணம் வரும் என்று ஒரு நிமிடம் கூட சிந்திக்கவில்லை. 70 இளைஞர்கள் போனார். அப்போ நம்பி போனாங்க. பக்கத்தில் இருக்கிறதா சகாபாக்கள் தான், அல்லாஹ்வுடைய தூதரை அனுப்பி வைத்தவர்கள் தான் அருகில் இருக்கின்றார்கள். நம்பிக்கையில் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். எதிர்களிலிருந்து முஸ்லிம்கள் மத்தியில் என்ன செய்தார்கள்? பேசிக் கொண்டே இருக்கும் போது ஒரு மனிதர் வேகமாக வந்து முருகனை குத்தினார் அம்பை வைத்து. எப்படி? சற்றும் எதிர்பார்க்கவில்லை. எனக்கு இந்த நேரத்தில் தான் மரணம் வரும் என்று அந்த எதிர்பார்ப்பு இல்லை. அம்பு ஒரு புறத்தில் சென்று இன்னொரு புறத்தில் வருகின்றது. அந்த ரத்தத்தை எடுத்து முகத்தில் துவைத்துக் கொண்டார், தலையை துவைத்துக் கொண்டார். துவைத்து விட்டு கௌபாவுடைய இறைவின் மீது ஆணையாக நான் வெற்றி அடைந்து விட்டேன். எப்படி சொல்ல முடியும்? இந்த சிந்தனை எப்போ வரும்? நமக்கு மரணத்துடைய பயம் இருந்தால் இந்த சிந்தனை வரும். இப்படி ஆயிடுச்சு நாம யோசிப்போம். எப்படி இப்படி ஆயிடுச்சு, இந்த நேரத்தில் மரணம் வந்திருக்க கூடாது என்று உலகத்தின் மீது உள்ள பற்றி இருப்போம் யோசிப்பான். ஆனா என்ன யோசிச்சாரு? அந்த ரத்தத்தை எடுத்து முகத்தை துவைத்துக் கொண்டார், தலையை துவைத்துக் கொண்டு அந்த பேசுற அந்த வார்த்தையை கேட்ட உடனே எதிரியுடைய உள்ளம் கலங்கிவிட்டது. அந்த குத்தனால அவருடைய உள்ளம் என்பது கலங்கிவிட்டது. என்ன? அல்லாஹ்வின் கௌபாவுடைய இறைவன் மீது ஆணையாக நான் வெற்றி அடைந்து விட்டேன். ஏன்? மரணம் எதிர்பார்த்த அந்த வாழ்க்கை